புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2028 தொடங்கப்பட்ட திட்டம். இதில் யார் பயன்பெறுறாங்க அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சேர்றதுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது தமிழக அரசால். இதோட இன்னும் ஒரு விரிவாக்கமாக நம்ம தூத்துக்குடியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2024 டிசம்பர் 30 புதுமை பெண் விரிவாக்க திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்துட்டு உயர்கல்வி சேர போகிற மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. தோழி பெண்கள் தங்கும் விடுதி திட்டம் ஜனவரி 4, 2024 தான் இந்த திட்டம் தொடங்கினாங்க. இந்த திட்டத்தில் யார் பயனடைய போகிறாங்க அப்படின்னா பணிபுரியக்கூடிய பெண்கள். அது பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தோன்னா நம்ம இதிலேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறவங்களா இருக்கலாம். இவங்க ஃபுல்லாமே இந்த திட்டத்தோட பயனாளிகள் தான். இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பாதுகாப்பான பிளேஸ், அது இல்லாமல் ஒரு மலிவான தங்குவிட வசதியும் ஏற்படுத்தி காட்டுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். தமிழ் புதல்வன் திட்டம் இது எதோட சிமிலாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம புதுமை பெண் திட்டம் இருக்கு இல்லையா, அதோட அப்படியே சேம் தான். அது மாணவிகளுக்கு, இது மாணவர்களுக்காக. நம்ம கோயம்புத்தூரில் நம்ம சிஎம் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். ஓகே, இந்த திட்டத்தோட யூசேஜ் என்னென்னா அவங்கள மாதிரியே தான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு உயர்கல்விக்காக சேர போகிற மாணவர்களுக்காக மாதம் அவங்களோட வங்கி கணக்கு புத்தகத்தில் 1000 ரூபா வர வச்சுருவாங்க. சரிங்களா, இவங்க அதை எடுத்து படிப்புக்காக செலவு பண்ணிக்கலாம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் 2024 சுதந்திர தின உரையில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இதில் யார் பயன்பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இராணுவ வீரர்களும் அவர்களோட வாரிசுதாரர்கள் தான். ஓகே, இதில் எதுக்காக அவங்களுக்கு அளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தொழில் தொடங்குறதுக்காக கடன் உதவியும் வழங்கப்படுறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1 கோடி வரைக்கும் அவங்க பார்த்தோன்னா கடன் வாங்கிக்கலாம். அதில் 30% பார்த்தோன்னா நம்மளோட அரசு மானியமாக அளிக்கப்படுது. மிச்சம் இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்தோன்னா 3% வட்டியோட அவங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக 2022 தொடங்கப்பட்ட திட்டம் தான் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 380 கோடி நிதி பார்த்தோன்னா கிடச்சிருக்கு. சரி, யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு நிதி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தான். அவங்க பார்த்தோன்னா தங்களோட பங்களிப்பை நிதியாகவும் உழைப்பாகவும் பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேருங்க நம்மளோட விழுதுகள் திட்டத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. வேர்களை தேடி திட்டம் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்களை நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சார வேர்களுடன் இணைப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நம்ம வேர்களை தேடி திட்டம். சிங்கப்பூரில் 24 மே 2023 அறிமுகப்படுத்தணும். இந்த திட்டத்தோட பயனாளிகள் யார் அப்படின்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய சுமார் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வம்சாவளியை சேர்ந்த இளைஞர்கள் தான். சரி, அந்த இளைஞர்களுக்காக இந்த திட்டத்தின் மூலம் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கலாச்சார சுற்றுலாக்கள் நடத்த போகிறோம். இந்த திட்டத்தோட முதல் பயணமாக நம்ம பல்லவர்களின் அடையாளம்னு சொல்லக்கூடிய மாமல்லபுரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் 2024 சுதந்திர தின உரையில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் முதல்வர் மருந்தகங்கள் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா மலிவு விலையில் பொதுப்பெயர் மருந்துகளை மக்களுக்கு எளிமையாக வழங்குறது தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 மருந்தகங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நிறுவப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. இமைகள் திட்டம் பாலியல் குற்றங்கள்லேருந்து நம்ம பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. 23/6/2023 தான் இந்த திட்டத்தை நம்ம காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. மேக்சிமம் 60 டேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீடு வழங்கி அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தி தரது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. இந்த திட்டத்தோட ஒரு பகுதியா நம்ம காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் பண்றது, தெரு நாடகங்கள்லாம் போடுறது, சின்ன சின்ன துண்டு பிரசுரங்கள் மூலம்லாம் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. தொல்குடி திட்டம் மார்ச் 2024 தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. 2024-28 தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க. யாருக்குன்னா நம்ம பழங்குடியினர்களுக்காக தான்.
நோக்கம் என்னன்னா, நம்ம பழங்குடியின சமுதாய மக்களை மேம்படுத்துறது தான் கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன். அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி என்னென்னலாம், ஒரு சாலை அமைச்சு கொடுக்கறது, குடிநீர் வசதி, வீட்டு வசதி, இது எல்லாமே ஏற்படுத்தி தள்ளுறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கல்வி, அதுக்கப்புறம் திறன் சார்ந்த பயிற்சிகள்லாம் அவங்கள வழங்கி அவங்களோட தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் நம்ம தொல்குடி திட்டம். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் 4 நவம்பர் 2023 தொடங்கப்பட்ட திட்டம் தான். நடைபயிற்சி பழக்கத்தை நம்ம பொதுமக்கள்கிட்ட ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நம்ம நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. தினசரி 45 நிமிடம் நம்ம நடக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. இது சம்பந்தமா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் 19 பிப்ரவரி 2024 அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு வறுமை மீட்பு திட்டம் தான். அடுத்த 2 ஆண்டுகளில் ஏறக்குறைய 5 லட்சம் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை விரைவாக வறுமையிலிருந்து மீட்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த தாயுமானவர் திட்டம். அனைத்து வகையான அரசாங்க உதவிகளையும் ஒருங்கிணைச்சு வழங்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நிதியுதவி வழங்க போகிறாங்க. முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் மாணவர்களோட ஆராய்ச்சி திறமைகளை மேம்படுத்துறதுக்காகவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காகவும் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. 8 ஆகஸ்ட் 2028 நடந்த ஆராய்ச்சி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் தான் இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் அறிவிச்சாங்க. சரி, இந்த ஊக்கத்தொகை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைக்குமான்னு கேட்டோம்னா கிடையாது. நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் வந்து வச்சாங்க. இப்போது டிசம்பர் 10, 2023 அதில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் ஊக்கத்தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மந்த்லி ஒன்ஸ் 25,000 ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 2024-25 வேளாண் பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ண திட்டம் தான் இது. ஒவ்வொரு கிராமத்தோட அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை வந்து சாகுபடி செஞ்சு விவசாயத்தில் உற்பத்தி திறனை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. இது மூலமாக நம்ம விவசாயத்தில் விளைச்சலையும் அதிகப்படுத்தலாம், மண்ணோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% மகசூல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேஸ் பண்ணி, ஏன்னா பர்டிகுலர் பிளேஸில் என்ன ஒரு இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். அதை சார்ந்த பயிர்களை நம்ம பயிரிடுறப்போ நம்மளோட வேளாண்ல நிறைய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,280 வருவாய் கிராமங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக அறுவடை செய்து முடிக்கிற வரைக்குமே வேளாண் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்க போகிறதாகவும் இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் திட்டம் 18 டிசம்பர் 2021 நம்ம முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த திட்டம். சாலை விபத்துகளில் சிக்கினவங்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. இந்த திட்டத்தின் மூலமாக விபத்தில் சிக்கினவங்களை மருத்துவமனையில் சேர்க்குறவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ முதல்ல 48 மணி நேரத்தில் அவருக்கு சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2021 கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பிபி சுகர் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வீட்டிலேயே வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தேவையான மருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 2024 வரைக்கும் ஒரு 2 கோடி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் 2010 ஜனவரி 6 தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டுக்கு பதிலாக நிலையான காங்கிரீட் வீடு கட்டித்தரது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இப்போ என்ன நியூ அப்டேட் அப்படின்னா, இந்த திட்டத்தில்
இப்போது 8 லட்சம் குடிசை வீடுகள் இருக்கதா கணக்கெடுப்பில் அறிவிச்சிருக்காங்க. அந்த 8 லட்சம் வீட்டையும் 2030க்குள்ளே காங்கிரீட் வீட்டாக கட்டித்தரப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 360 சதுர அடியில் அந்த வீடு வந்து பார்த்தோன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் நம்ம சென்னை சைதாப்பேட்டையில் தான் இந்த மையத்தை வந்து பார்த்தோன்னா நிறுவியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இந்த மேம்பாட்டு மையத்தை திறந்து வச்சவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எப்போ அப்படின்னா 2 ஜனவரி 2025. இந்த திறன் மேம்பாட்டு மையம்ல திறன் பயிற்சி அளிக்க போகிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட நேச்சுரல்ஸ் கம்பெனியும் உஷா கம்பெனியும் தான். பெண்களுக்கு பொதுவாக கல்வி அறிவு அளிக்கணுன்றதை தாண்டி இது அடுத்த கட்டமாக பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த திறன் மேம்பாட்டுகள் வந்து அமைய போகிறதா அறிவிச்சிருக்காங்க.